மட்டும் 2 பிரச்சனை இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. பெரிய தீவிரவாதி அதுல தலைமறைவா இருக்கான். இல்ல நானே அச்சி தூக்கி போட்டு போயினே இருப்பேன். நானும் இந்த பூர்வீக குடிதான். ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, போட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் யாரோடது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு தான் ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. நம்ம சிம்புதேவனோட டைரக்ஷனில் ஜிப்ரானோட மியூசிக்கில் வந்து படம் வெளியாக இருக்குது. இந்த படத்தோட கதையை சொல்லி நான் வந்து படத்தை எப்படி சொல்கிறது, அது உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் ஆக்க நான் விரும்பல. ஸோ அதனால் படத்தில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் நம்ம பேசிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடலோட எல்லையே தாண்டணும். கொண்டு போட போறாங்க, ஜல்தி போங்க. ஏங்க கத்தாதீங்க, பைலட் திரும்பி பார்த்துட்டு போறான். படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆக்டர்ஸ் தான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், கௌரி ஜி கிஷான், அந்த பாட்டி கேரக்டர் சாம்ஸ் இருக்காப்புல. ஸோ இந்த நடிகர்கள் எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். இந்த படத்துக்கு யோகி பாபு தவிர்த்து வேறு யாராச்சும் போட்டிருந்தா இந்த படம் இப்படி வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா யோகி பாபு வந்து அவரோட கேரக்டரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில். ஜிப்ரானோட மியூசிக் பேக்ரவுண்டில் நல்லா தான் போயிட்டுருக்கு ஒரு மாதிரியா. சில இடத்துல வந்து ஓகே இது அந்த படத்தோட மியூசிக்கில் அப்படின்ற மாதிரிலாம் தோண வைக்கிது. ஸோ அது மட்டும்தான், அது வந்து ஒரு நெகட்டிவாக வச்சுக்கலாம். ஜிப்ரானோட மியூசிக் நல்லா தான் இருக்குது ஓவரால். சிம்புதேவன் அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரோட 5வது படம், 5 படத்துலையுமே ஒரே மாதிரி கதையை தான் வச்சுட்ருக்காப்புல. கதையில் ஒரு மாற்றம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவர் ஸ்க்ரீன் பிளேயில் மட்டும்தாமே மாற்றத்தை கொண்டு வராரே தவிர கதையில் ஒரு மாற்றமும் கொண்டு வந்ததா எனக்கு தெரியல. எல்லா படத்துலையுமே ஏற்றத்தாழ்வு, நான் தான் மேல் ஜாதி, நீங்கள் தான் கீழ் ஜாதி, நீங்கள் எப்போவுமே எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் காட்டியிருக்காங்க படத்தில். ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கொஞ்சம் சுயநலம், இந்த பொதுநலம் அப்படிலாம் கூட கொஞ்சம் பேசியிருக்காங்க. நான் கொஞ்சம் பீரியாடிக் ஃபிலம் அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். எப்போவுமே சுயநலமாக இருக்காதீங்க, கொஞ்சம் பொதுநலமாக இருங்க, விட்டு கொடுத்து பாருங்கள், அதுவும் ஒரு மாதிரியாக இருக்கும். விட்டு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் படத்தோட மைனஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். வெறும் ஒரு கடல் நடுவில் ஒரு போட்டு, அந்த போட்டில் 10 பேர், இதிலே முடிச்சிட்டாங்க படத்தை. ஆனால் இதை நான் சொல்லியே ஆகணும், ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க படத்தில், வேறு லெவலில் இருக்குது. எனக்கு பிடிச்சது பாட்டு எப்படின்னா, இந்த கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு கானா பாட்டு, அந்த கானா பாட்டுலேயுமே அந்த கானா பாட்டு கூட ஒரு லவ் சாங் எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்கள். படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி. இதுதான் என்னோடய ஒப்பீனியன் இப்போ வரைக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலான்றது தான் எனக்கு தோணுச்சு. தட்ஸ் ஆல். இந்த படத்துக்கு ஓவராலாக அவுட் ஆஃப் 5 நான் கொடுக்க போகிற ரேட்டிங் 3. உங்களோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை படம் பார்த்துருந்தீங்கன்னா, நான் சொல்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். திஸ் இஸ் அபவுட் த மூவி. உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது யாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையவே கிடையாது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களோட ஒப்பீனியன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். உங்களோட ஒப்பீனியன்ஸ் வேறு எதாவது இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கமெண்ட்டில் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடாதீங்க. லைக் பண்ணுறதோடு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அவன் அந்த ஆளு பைத்தியமாடா, பச்சை பைத்தியம். அதாண்டா உன்னை நான் படிக்க வைக்கல. ரொம்ப நன்றி ஆயா.